guys, welcome to Kodaikanal vlog. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபரின் ஹில்ஸ் ரோட்ல தான் இருக்கோம். இங்க தான் வந்து நம்ம ரெசிடென்சி எடுத்து ஸ்டே பண்ணிருக்கோம். ஆனா ரொம்ப குளிரா இருக்கு. நாங்க நினைச்சு பார்த்ததை விட குளிரா இருக்கு. இதுக்கே உடம்பு தாங்கல. இப்போதைக்கு வந்து கையெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. ஒரு டீ குச்சாதான் வேலைக்கு ஆகும். டீ குடிக்கிறது காஃபி, இவங்களுக்கு டீ தாங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாமே இப்ப கிளம்பிட்டோம். செக் அவுட் ஆயிட்டோம் ரூம்ல இருந்து. என்னது இது? ஜர்க்கினுக்கு இது வரைக்கும் இந்த உலகத்துல ஜர்க்கினுக்கு வந்து லுங்கி கட்டி எவனையுமே பார்த்தது இல்ல. இது வரைக்கும் பாருங்க ஆடு மேய்க்கிறது, இது வரைக்கும் பாருங்க ரிச் சிரி, ஒரு ஸ்லிப் சிரி போ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஆசையா இருந்தோம் அங்க போலாம் இங்க போலாம்னு சொல்லிட்டு. நாங்க வீடியோஸ்லாம் பார்த்தோம், நிறைய இடம் சூப்பரா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. பட் ஆனால் அடுத்த வாட்டி வந்து ஒரு கைடியன் நல்லா தெரிஞ்ச ஒரு பையனை வந்து கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம், வேற லெவல் பண்றோம். இருக்கமால இருந்து எல்லாத்தையும் போடுறேன். சரிங்க பாரு, அந்த பாறையில இருந்து அப்படி சும்மா இப்படி எந்திரிச்சு வா. அங்க ஒரு பாயிண்ட் பார்த்தா இங்க ஒரு போட்டோ எடு. டேய் சறுக்கிட்டு போயிடும்டா. போட்டோ மட்டும் ஆனா vlogல காமெடி இல்ல, எதுவுமே இல்ல, அதை பத்தி ஒரு கவலை இல்ல. நம்ம கேமராமேன்லாம் இல்ல, அதனாலதான். கேமராமேன் தான் எது புடிங்கிருப்பல்ல. ஏய் அந்த பக்கம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஈசாக்கு தான் போக போறோம். ஈசாக்கு போயிட்டு தான் இதுக்கப்புறம் இதுவாகும். இதுல கொடைக்கானல் vlogனு போட்டிருக்கோம் தமிழ்ல. பட் ஈசாக்கும் போறோம். பாருங்க, பார்த்துட்டே இருங்க. இதுக்கு மேல வந்து ஃபன் வரும். மேடம் நீ தாலி கட்டிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா. என்ன ஹேர் ஸ்டைல் இது? மறுபடியும் இந்த உலகத்துல எனக்கு தான் கேவலமான முடின்னு நினைச்சேன், ஆனா என்னையும் மிஞ்சிருச்சு. நீ வந்துட்டோம். அதே மாதிரிதான் ஹைட்டும். நான் தான் ரொம்ப குள்ள பையன் நினைச்சேன். என்னோட குள்ள பையன் ஒருத்தர் இருக்கிறதுனால ஈக்குவலா போயிடுச்சு. எல்லாத்தையும் நான் கொஞ்சம் செகண்டாவே இருக்கேன். அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து நம்ம திருமூர்த்தி மடையில இருக்க ஃபால்ஸ்ல தான் வந்து குளிக்க போறோம், என்ஜாய் பண்ண போறோம். வாங்க குளிக்க போறியா? சும்மா காலை நினைப்போம்டா. திருமூர்த்தி மடையா? திருமூர்த்தி மடை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ப்ரோ. வலிவிடுங்க போதும். ஆமா ஆமா ரீல்ஸ் தான் பண்ணுவாங்க. இது ப்ரோ வலிவிடுங்க ப்ரோ. ப்ரோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ, பார்த்து பத்திரம். சரி ப்ரோ, திருப்பி vlogல வந்துடாதீங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒரே கேங்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளவு தூரம் இருக்கு, எப்படி நீங்க ஏற பாருங்க. உங்களை கருத்து பொறுமையா, எவ்வளவு பொறுமையா. பருவத மலன் தான் ஞாபகம் வருது. அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது பண்ணி. ஆமா, வெள்ளையங்கிரி vlogsா vlog எடுக்கிறவங்களே vlogன்றது வாயில வரல பத்தியா. ஒரு மலையை ஏறதுக்கு 2 நாள் ஆச்சு. அங்க 7 மலைக்கு இது எத்தனை நாள் யாருக்கும் தெரியல. எடிட் முன்னாடி வீடியோஸ் வந்து நான் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எடிட்டுக்கு வந்து நான் ஆள் வேணும்னு போட்டிருந்தேன். ஆனா ஒருத்தனை என்ன மனுஷனா கூட மதிக்கல. கேமராமேனும் வேணும். ஏன்னா கூட இருக்கணும்னா என்ன போட்டோ எடுத்து தர சொன்னா கூட தரமாட்டானுங்க. அவனுக்கு ஒன்றும் எடுக்க தரல. அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கு. நான் தான் மற்றவங்களுக்கு எடுத்து தர வேண்டியதா இருக்கு. மானம் கெட்டவனுங்க இருந்தாலும் கூடவே தான் இருக்கானுங்க. நான் அவ்வளோ வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தரேன். திருப்பி எனக்கு எடுத்து தரணுன்ற ஒரு நன்றி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜெயம் படம் வந்து எடுத்தாங்களாம். ஜெயம் ரவியோட ஜெயம் படம். நம்ம கேமராமேன் தான் சொன்னாரு. வேலை பிடிச்சி குத்துவாரு. இப்போ வந்து நாங்கள் இன்னும் சாப்பிட கூட இல்லை, சாப்பிடாம தான் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லாமே வெஜ்ஜு தானா. இங்கே ஒன்லி தக்காளி சாதம், லெமன் சாதம், புளியோதரை அந்த மாதிரி மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து காலையில் வெறும் 2 இட்லி சாப்பிட்டது அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டலாக பார்த்து மட்டும் தான் சாப்பிடுவோம். வெஜ்ஜு வந்து நாட் அலவுடு. மாமாவுக்கு பேட்டரி லோ பேட்டரி. மாமாவுக்கு அவனுக்கு என்னைக்கிடா பேட்டரி ஆன்ல இருக்கு?
ஆமா எங்க அங்கேயே கண்ணு போகுது உனக்கு அங்கேயே விட கண்ணு போச்சுப்பா. ஏன்டா வாய் இப்படி போகுது? இருக்க பாதை வந்து கொஞ்சம் குறுகிட்டே போகுது. நம்ம எப்படி போகிறோன்னு தெரியல. நாங்கள் போயிடுவோம். ஆனால் போனோம், போயிட்டு இது பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எல்லா இடத்தையும். இந்த ஃபால்ஸ் வந்து நார்மல் டைம்ல கூட்டமா இருக்காது. நாளைக்கு தைப்பூசம் அப்படி கிடையாது. நாளைக்கு தைப்பூசம்னால நிறைய வந்து பழனிக்கு போற பக்தர்கள். நாங்கள் வந்து பண்ணுற தப்பே இதே தான். கொடைக்கானல் போகிறப்பவும் சனி ஞாயிறப்போ போயிட்டோம். இங்கே வரதும் தைப்பூசம் அன்றைக்கி வந்திருப்போம்மா. அது எங்களுக்கு அமையுது. எங்களை வந்து சென்னையில் எல்லாருமே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. மற்ற ஊர்லலாம் கொஞ்சம் இந்த விழுப்புரம்லாம் போனால் அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து யாரும் மனுஷன் கூட மதிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு போகிறாங்க. மேபி இந்த ட்ரௌசர்னால கூட இருக்கலாம். இல்லை மாமா சட்டை கூட கொஞ்சம் பாருங்க. சொன்னானே அவங்க குட்டி பையன் நம்மளை பார்த்துக்கலாம். குட்டி பையன் ஆனால் எதுக்கு பார்த்தானா இவங்க யாரா பைத்திக்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டேன். அதுல யார் எவ்வளவு பெருசு இல்ல மச்சான், நீ பண்றது காமெடியா இல்ல, கொஞ்சமாச்சும் காமெடி பண்ணு. கொஞ்சமாச்சும் காமெடி பண்ணுங்க. இந்த எபிசோட்ல வந்து காமெடி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதாவது கொஞ்சமா பண்ணிட்டு டம்மு டும்மு நாட்டினால வேற மாதிரி இருந்துச்சு. சரி, இது வரைக்கும் எத்தனை பொண்ணை லவ் பண்ணிருக்கேன்? ஒரு லவ் பண்ணேன். சரி, ஆனா அந்த பொண்ணு லவ் பண்ணேன். ஏன் அதுக்கே தெரியாது நான் லவ் பண்ணேன். சரி, போய் சிரிச்சு ஏதாவது போட்டு தாக்கிருக்க வேண்டியதானே? இங்க போட்டு தாக்க ஒன்றும் வழி இல்லை. போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? அறியாத வயசு, புரியாத மனுஷன். எத்தனை வயசுல? ஒரு 12வது படிச்சுட்டு இருப்பேன். 12வதுல உனக்கு அறியாத வயசு. இப்பதான்ப்பா உங்களுக்கு அறிகிற வயசு வந்துச்சு. நான் பண்டாவதுக்கு ஓடிக்கும் போது என்ன வயசு? உனக்கு ஒரு இங்க பாருங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்றான். ஒரு ட்ரூவா ஒரு பொண்ணை லவ் பண்ணான், பட் ஆனால் கடைசியா சொல்லவே இல்லை. இப்போ வந்து நான் பார்க்குற பீப்புள்ஸ் வந்து யாராச்சும் நம்ம சிரிப்பாளங்க வந்து பிடிச்சிருந்தா இன்ஸ்டா ஐடி சொல்றான். பீபாய் சீனு. பீபாய்னா என்ன? பேட் பாய் சீன். பேட் பாய் சீனு. பேட் பாய் சீனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. பேட் பாய் இல்ல, பேட் பிஆர்டி வராதுங்க. பி 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 ஓ ஒய் கோடு பாய் சீன். இது பிடிக்கிறது என்னடா ஆக போகுது? இது பிடிக்கிறதுல இங்க பாருங்க, போறான்ல பொண்ணு போதான் போறான். கோவில்னு பாக்குறது இல்ல, ஒரு கவர்மெண்ட் பிளேஸ்ன்னு பாக்குறது இல்ல, பப்ளிக் எதுவுமே பாக்குறது இல்ல, ஃபுல்லா போறான். நினைச்ச இடம்லாம் போறான். ஓமகுண்டம் வந்து யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்றான். ஃபியூச்சர்ல மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பொண்ணு வந்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து அவனை ஓகேனா அவனை சொல்லி திருத்துங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க வீடியோலாம் பார்த்தா ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு, குழந்தைங்களாம் பார்க்குறேன், இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஒண்ணுக்கு போகாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட புரிய வைங்க. அப்போதான் அவன் திருந்துறானான்னு பார்ப்போம். அது வாய்ப்பு இல்லை, திருந்த மாட்டான். இப்போ நாங்கள் பாருங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, இப்போதான் ஒண்ணுக்கு பெஞ்சு ஜிப்பா மூடிட்டு இருப்பான். டேய் போனது ஒண்ணுக்கு, அதுல வேற ஸ்டைல் வேறவா? நேரம் வந்துட்டு ஆட்டம் பாட்டெல்லாம் போட்டு அங்கே வந்துட்டு இருந்தோம். செம்ம பசி. டைம் வந்து இப்போ என்னடா 4:40 ஆயிடுச்சு. இன்னும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல. ஒரு பிரியாணியில் வந்து சாப்பிட போகிறோம். பொள்ளாச்சியில் ஆம்பூர் பிரியாணி. ஜாலியா இருந்துச்சுன்னா அது இருந்தாலும் ஒரு கஷ்டம், சின்ன ஒரு வருத்தம். பிளாக்ல வர முடியல. இல்ல இருக்கான், கோபி வந்து இருக்கான். நிறைய இடத்துல அதிகமா இருக்க முடியல, பேச முடியல. டைம் கொஞ்சம் போனதுனால நிறைய இடம் பார்க்கணும், பே பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி பசங்க கும்பலா வரணும்னு. ஹாப்பி. ரசம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆகிறதுக்கு. எடுக்கலாம், தூண்டு எடுக்கலாம். இது சோறு கிடையாது, சரியா? ஜீரணம். இது பாருங்க, இது வந்து கொஞ்சமா சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். ஆனா இதுவே ஜீரணம் ஆகாத அளவுக்கு எடுத்துட்டு வந்துருக்கேன்.
இந்த உலகத்திலே வந்து மச்சான் தான் ஸ்லோன்னு பார்த்தேன். ஆனால் மச்சானை மிஞ்சத்துக்காகவே ஒருத்தன் பிறந்து வந்துட்டான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வேன் டிரைவர் தான். பொள்ளாச்சியில் வரத்துக்கு 1.5 மணி நேரம் தான் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அந்த ஐயா வந்து எங்களை 3 மணி நேரம் கூப்பிட்டு வந்தார். முக்கியமாக வந்ததுல இருந்துச்சு. ஆனால் அந்த நைட் ஷோ வந்து பார்த்தோம், அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, 3 பேருமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நாளைக்கு தைப்பூசன்றதுனால இங்கேயும் செம்ம கூட்டம். என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப சீக்கிரம் கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு வந்திருந்தா கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம், வேற லெவலில் விளாக் இது பண்ணியிருக்கலாம். வந்து ஒரே பதட்டமாக பார்க்குற நிலைமை ஆயிடுச்சு எங்கள் நிலைமை. ஆமாம், ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. மச்சான் வேற தெய்வம் சாமி கும்பிட்டாங்க. பாருங்க, சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. அரோகரா சாமி இது சிவன் சிவன் சில பேர் வந்து நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணணும் போட்டோ எடுப்பாங்க. சில பேர் வந்து ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், அம்மா நம்ப மாட்டாங்க, அம்மாவுக்கு வந்து எவிடன்ஸ் காட்டணுன்னே போட்டோ எடுக்கிறாங்க. ஓகேவா, மஜாவா இருக்குது. அடி போடா, ஒரு நிமிஷம் போடா. டேய் நான் கும்புறப்பதான் எல்லாரும் யாருல தான்டா இருக்கு. ஓகே, பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது சும்மா சீன் போடுறதுக்காக அதுக்காகலாம் வந்து ஆட் பண்ணல. நானும் கொஞ்சம் கெத்து ஃபேமஸ் ஆகிட்டேன், செலிப்ரிட்டி அப்படி இப்படின்னா. சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரிய வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ நாங்கள் ரொம்ப லேட் நைட் வந்ததுனால இங்கே வந்து ஈஸாக வந்து எங்களால் சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியல, சரியாக பார்க்க முடியல, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இருந்தாலும் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து நமக்கு இவ்வளோ பேருக்கு வந்து நம்மளுக்கு தெரியுது விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம். அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நம்மளுக்கு பிடிக்குதுன்னா அது வேறு விஷயம். இப்போ நம்ம ஒரு தப்பாக பேசி கூட ட்ரெண்ட் ஆகலாம், தப்பாக ஏதாவது பண்ணி கூட நம்ம ட்ரெண்ட் ஆகலாம். பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோன்னா அது வந்து நார்மல் விஷயம் இல்லை. ஒரு 18+ வேர்ட்ஸ் கூட இல்லாமல், ஒரு எதுவுமே எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லாமல் நல்ல விஷயம் மட்டுமே, அதுவும் குழந்தைங்களுக்கும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுற ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோஸ் பண்ணுறோம். விளாகும் இப்போ அந்த நோக்கத்தில் தான் புதுசாக எடுக்க ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் எல்லாமே வேணும்.